மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு கொடைக்கானல் கூட்டு போங்க, குணா கேவ் கூட்டு போங்கன்னு எங்கள் வீட்டில் இருந்த பசங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ஏமாற்றி நான் கூப்பிட்டு வந்த இடம் எஸ் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க், அதாவது வண்டலூர் ஜூ. இங்கே என்னையும் சேர்த்து என்னென்ன மிருகம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களாகிய குரங்குகள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லயன் டெயில்டு மக்காக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரங்குகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதோட ஃபேஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தை ஒத்து போச்சு. அதனால் இதுக்கு அந்த பேரா அப்படின்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. மனுஷ இனத்தை ரொம்ப ஒத்து போகிற ஒரு குரங்கினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பான்சிஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உட்காந்துட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. அதோட குட்டியை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என்ன இதை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 2-3 வேலியை தாண்டி தான் நான் வெளில நின்றுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கிடைச்சதை உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் பேர்டான மயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேர்டு வந்துட்டு தோகையை விரிச்சு ஆடணும்னு நானும் ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது எடுக்கிற மாதிரி தெரில, தன்னை சுத்தப்படுத்திட்டு இருந்தது. அது அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சது போல இருக்குது. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. நீ ஏன் ராசா கவலைப்படுற அப்படின்ட்டு ஒரு வெள்ளை மயில் தன்னோட தொகையை விரித்து ஆடிக்கிட்டு இருந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் மெக்காவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்டு வந்துட்டு ஒரு பேரட் வகையை சேர்ந்தது. இதில் சில பேர்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த ரெக்கெல்லாம் பிஞ்சிருந்தது. மேபி அதை சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் போஸ் கொடுத்துக்கிட்டு அழகாக நின்றுட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வித் ப்ளூ மெக்காவ். இந்த பேர்டு வந்து ரொம்ப அழகாக கூட்டமாக உட்காந்துட்டு இருந்தது. சரி வீடியோ எடுக்கலான்ட்டு அந்த பக்கம் போய் எடுத்தால் கிளாஸில் இருக்க கிளாருக்கும் அதில் இருக்க அழுக்குக்கும் ஒன்றுமே தெரியல. காலையிலேருந்து எவ்வளோ ஃபோட்டோ எவ்வளோ வீடியோக்கு தான்டா நான் போஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு கோவமாக திரும்பி உட்காந்துட்டே இருந்தது. நீ என்ன பண்ணாலும் நான் திரும்ப மாட்டேன்டா அப்படின்ட்டு வைராகியமாக உட்காந்துட்டு இருந்தது. நீ திரும்பி உட்காந்துட்டு இருந்தா என்ன, நான் உன்னை வேறு ஒரு டைரெக்ஷன்லேருந்து ஃபோட்டோ எடுப்பேன் வீடியோ எடுப்பேன்ட்டு நான் அப்படி போய் நின்று பார்த்த பேர்டு வந்து ஒயிட் காக்கட்டூ. இது ஒட்டகமா இல்லை பறவையா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்ச இந்த பேர்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈமூஸ். நான் எதனால் அப்படி சொன்னேன்னா, அங்கே இருந்த குட்டி பசங்க என் பசங்களோட சேர்த்து எல்லோரும் வந்துட்டு அதை ஒட்டகம்னு கத்திகிட்டு இருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது புள்ளிமான்கள். இது வந்துட்டு நம்ம இந்தியன் புள்ளிமான்கள் தான். எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு டயர்டில் வந்துட்டு தூங்குகிற டைமுக்கு நான் போயிட்டோம் போல இருக்கு. எல்லாம் கூட்டமாக படுத்துட்டு இருந்தது. இந்த மான்களில் கொம்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் மான், கொம்பு இல்லாத பார்த்திங்கன்னா பெண் மான். ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இது பாகுபலி படத்தில் வருமே அந்த மாடுடா அப்படின்ட்டு குட்டி பசங்கள்லாம் வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என் மைண்ட் வாய்ஸ்குள்ளே ஓடிட்டு இருந்தது இது எரும முருகேஷா அப்படின்னு ரஜினி சொல்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு எரும மாடுகள். ராஜா தான்ப்பா அப்படின்ற மாதிரி காட்டுக்கு ராஜாவான சிங்கங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கலான்ட்டு. பட் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஒரு லெவலில் சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம், சிங்கம் வந்துருச்சின்னு எல்லாம் கத்திக்கிட்டு கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்னால் எடுக்க முடிஞ்ச வீடியோ இவ்வளோ தான். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மஸ்கடியர். இந்த வகையான மான்களுக்கு வந்து கொம்பே இருக்காது. என்ன நடந்தாலும் நம்மளுக்கு சோறு தாண்டா முக்கியமாவனே அப்படின்ட்டு செத்த மீன்களை மொச்சுக்குன்னு தின்னுட்டு இருக்க இதுங்க தான் வந்துட்டு கடல் கீரிகள். பார்க்கறதுக்கு இவ்வளோ குட்டியாக எலி மாதிரி இருக்கே, இது என்னன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய புள்ளி சருகுமான்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்தது. சில நேரத்தில் பார்க்கறதுக்கு எலி மாதிரியும் தோணுச்சு எனக்கு. மச்சான் ஓடு நம்மள போட்டோ பிடிக்க வராங்க, அப்புறம் ஆயிஷா குறைஞ்ச ஓடு. மச்சான் என்னடா சொல்ற, எங்கடா என் கண்ணுக்கு தெரியலடா அப்படின்னு அது ரியாக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மலை அணில்கள். அமெரிக்கால காட்டுல எப்படி ஃப்ரீயா தெரிஞ்சிட்டு இருந்தோம், நம்மள எப்படி கூண்டுக்குள்ள போட்டு அழைச்சிட்டாங்க. அட இவனுக்கு வேற வேலையே இல்லப்பா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் பிளாக் பேர். இங்க பாரு, கேக்குதா? நீ தான் புலியா? அட யாரா அது நம்மள கூப்பிடுறது?
தம்பி இருங்க தோ வரேன். இங்க வாங்க கிட்ட வாங்க, உங்களை அடிக்கலாம் மாட்டேன் வாங்க. எப்படி சிங்க் கரெக்டாக மேட்ச் ஆச்சா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகரு. நானே சாப்பிட்டது சிரிக்காம வாக்கிங் போயிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து புலியா சிங்கம் மாட்டிட்டு இருக்கான். போங்க தம்பி அப்படி. டேய், நான் சொல்ற மாதிரி எல்லாரும் நடங்கடா. நான் சொல்ற மாதிரி கரெக்டா நடிக்கணும். அப்புறம் இல்லைன்னா வந்துட்டு நம்மள லோக்கல் நாய் நினைச்சிருவாங்க. புரியுதா? வாழை ஆட்டாத, ஒழுங்கா நில்லு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு நாய்கள். அப்படின்னு பிஜிஎம் போடுற மாதிரியே இருக்குல்ல. ஆனால் இது வந்துட்டு ஹைனா கிடையாது, அது வந்து இந்தியன் சிறுத்தை. நானே தொப்ப தள்ளி போய் ஓட முடியாம நடந்துட்டு இருக்கேன். பாக்குறவளா இது சிறுத்தையா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கேன். இவன் ஒருத்தன் பிஜிஎம் போட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நாரை கொக்கு அவ்வளோதான். ஆனால் இதை கூகுளில் போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து த கிரேட் ஒயிட் பெலிக்கனா. ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்சது. எல்லாரும் தண்ணிக்குள்ளேருந்து வெளில வந்து கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்கடா. இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம முயல் கூட ரேஸ்ல ஜெயிக்க முடியும். என்ன பாஸ் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா ஆமா. இந்த பாரு, இப்ப நான் எப்படி வந்து தவறன்றதை மட்டும் அதே நேரத்தில் நான் நடக்கிற வேகத்தையும் பாருங்கடா. என்ன பாஸ் ரொம்ப முக்கிறீங்க? இருடா, நானே ஏற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப எப்படி தவறுன்றதை மட்டும் பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளாக் டர்ட்டில். 4 பேர். எங்களுக்கு வெண்டைக்கான பயம் கிடையாது. அதை சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே 5ஆவதா நான் ஒருத்தன் கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. இவங்க தான் இந்தியன் ஸ்டார் டர்ட்டில். அங்கே பாரு, பெரிய சைஸ் பல்லி. அட, என்ன பார்த்தா பல்லி மாதிரியா தெரியுது? இந்த இரு வரேன், உன்னை ஒரு புடி பிடிச்சா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உடும்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு புடி பிடிச்சா அவ்வளோதான். இங்கே பார்த்தியா, பெரிய சைஸ் ஓனா. என்னது? என்ன பார்த்து ஓனான்றியா? இங்க வா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் இக்வானா சொல்லுவாங்க. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேன்றாங்க. இவனுங்க சாப்பிட்றது நம்ம எப்ப வீடியோ எடுத்துருக்கோமா? அப்படியே எல்லாரும் சைலண்டா இருங்க. பின்னாடி இருக்க முட்டை பையனுக்கு நான் முதல்லன்னு சொல்லிடாது. எங்கப்பா, இங்க ஒரு பெரிய சைஸ் பல்லி இருக்கு. நான் சாப்பிடலான்னு வந்தேன். தனக்கு ஸ்நாக்ஸாக கிடைச்ச இறைய வேட்டையாட வெயிட் பண்ணிட்டு இருக்க இவர் தான் இந்தியன் அலிகேட்டர். பங்காளி, நம்மள மட்டும் ஃப்ரீயா விட்டு வச்சிருக்காங்க. இதுல ஏதாவது ஒழுக்கத்து இருக்குமா? அதுதான் எனக்கும் தெரியல பங்காளி. இவனுங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் தரானுங்க. இருந்தாலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அவங்க இருக்கிற இடமே தெரியாது. உன்னை எப்படி வேட்டையாடுறோன்றதை மட்டும் பாருடா. பாய்ஸ், ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்கு. நான் சொன்னோன்னே எல்லாரும் அட் அ டைம்ல அட்டாக் பண்ணும். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க விதம் அப்படி. நம்மளால நிஜமாவே இந்த சங்கிலியும் மரத்தையும் உடைக்க முடியாதா? என்னாலே நம்ப முடியலையே. அப்ப நான் இவ்வளவு பெரிய ஆளா இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா இது, நிஜமாவே உடைக்க முடியல. என்ன மாப்பிள்ள, உன்னாலையும் உடைக்க முடியலையா? என்னாலையும் உடைக்க முடியல. நானும் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் ஏஷியாட்டிக் எலிஃபென்ட்ஸ். மச்சான், நம்மளதான் இவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஓ அப்படியா? அப்ப நான் திரும்பி நின்னுக்கிறேன். நீ என்னடா பண்ண போற? நான் உள்ள சுத்தமா மூழ்கிடுறேன். நீ இருந்தாலும் அவன் வீடியோ எடுக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறான்டா. இந்த மிருகங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம இந்திய நீர் யானைகள். எனக்கு ஸ்டூல்லாம் தேவையில்லை. நான் எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் ஈஸியா எடுத்துருவேன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிராஃப். சோகம் என்னென்னா, வண்டலூர் ஜூக்கு கூட்டிகிட்டு போய் என் பசங்களை மட்டும் ஏமாற்றல, இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் தான் ஏமாற்றிட்டேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் எல்லா அனிமல்ஸையும் காட்டல, ஒரு சில அனிமல்ஸ் தான் காட்டினேன். உங்களுக்கு எல்லா அனிமல்ஸையும் பார்க்கணுன்னா ஜூக்கு நேரில் போய் டிக்கெட் வாங்கி பாருங்கள். ஏன்னா ஸ்கூல் லீவ் இன்னும் 1 வாரம் பாக்கி இருக்குது. இந்த வீடியோவில் நான் காட்டினது ஃபன்னியாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாப்பிள்ள, ஒன்று நோட் பண்ணியா? இந்த வீடியோ எடுத்தா வாயை திறக்காம எப்படிடா பேசுறான்? அட, அது ஒன்றுடா, மனசுல பெரிய கௌதம் வாசுதேவ மேனன் நினப்பு. வாய்ஸ் ஓவர்லேயே வீடியோ முடிக்கிறாராம்மா.